ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நட்சத்திர வரிசைகளில் 10வதாக வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். மக நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே சிம்ம ராசியில வரும். ராசி அதிபதி சூரியன். ஒரு நட்சத்திரங்கள் எடுத்தாலே ஒரு பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்ததுண்டு. அதே மாதிரி இந்த மக நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அந்த மகம் ஜெகம் ஆளும் அப்படின்ற மீனிங், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த துறையில் மகம் நட்சத்திரக்காரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த துறையில் ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்பார்கள். ஸோ அதற்குத்தான் மகம் ஜெகம் ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழி. அதாவது அவங்க எந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அவங்க அதாவது ஒரு வேலையோ தொழிலோ செய்கிறாங்களோ அந்த துறை, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கின்றார்களா, ஸோ அந்த இடம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தொழிலை நிர்வகிக்கின்றார்களா, அந்த தொழில் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தான் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை ஒரு முழுமையான ஒரு ஆளுமையாக நடத்தி செல்லக்கூடியவர்கள் தான் மகம் நட்சத்திரக்காரர்கள். ஸோ அதற்குத்தான் இந்த பழமொழி மகம் ஜெகம் ஆளும். அதாவது அவங்க செய்கிற ஒரு விஷயங்களே அதையே உலகமாக எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு அதில் ஆளுமை பண்ணி திருத்தமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் தான் மகம் நட்சத்திரக்காரர்கள். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கன்னா கூட அவ்வளோ அழகாக ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க குடும்பம் தான் உலகமாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை துணை, அவர்களுடைய பிள்ளைகள், அதில் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை உலகமாக கொண்டு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவார்கள். ஸோ அப்படித்தான் ஒரு தொழிலில் ஈடுபாடு, அந்த தொழிலில் அன்பு வச்சுருக்காங்களோ அந்த தொழிலையும் இவர்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மகம் ஜெகம் ஆளும் அப்படின்னா ரொம்ப பெரிய தலைவர்களாகவோ அரசியல்வாதிகளாகவோ உருவாகி உலகை ஆளுகிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துக்கக்கூடாது. தனித்தன்மை வாய்ந்தவர்கள், சுதந்திரமான மனப்போக்கு இவர்களுக்கு இருக்கும். தங்களோட விஷயம் என்னவோ அதில் மற்றவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதுனாலும் இவர்களுடைய தனித்தன்மை, தனி சிந்தனை, தனி ஆலோசனை, இதன் பேரில் மட்டுமே இவர்கள் தன்னுடைய முடிவை எடுப்பார்கள். எப்பயுமே மனசுக்குள்ளே ஒரு வெறி இருக்கும். எதையாவது கண்டிப்பாக சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டவர்களாக இருப்பார்கள். இறை நம்பிக்கையில் அதிக ஈடுபாடு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சுறுசுறுப்போடு அந்த காரியத்தை எடுத்து முடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். உண்மை பேசுகிறதே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோபம் அதிகமாக வரும். ஏன்னா சூரியனோட ஆளுமையில் வந்துடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கோபம் ஜாஸ்தியாகவே இருக்கும். கோபமாக இருந்தாலும் சரி, குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். எதையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க. ஒரு விஷயம் கேட்குறதுனா அதை பூடகமாக மறைச்சி வச்சு மறைத்தன்மையோடு பேசுகிறதோ இவர்கள்கிட்ட இருக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோடனே வெளிப்படையாக மற்றவங்களை கேள்வி கேட்டுருவாங்க. எந்த ஒரு தொழிலையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அனுபவ அறிவு இவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. புகழ் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புகழுக்காக இவங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பேசுறதுலேயும் சரி, ஒருத்தவங்க கிட்ட வாதம் புரியறதுலையும் சரி, அதாவது தர்க்கம் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாதம். அவர்களுக்கும் அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது எதிர் கருத்தை பேசி திணிப்பவர்கள் இல்லைவா. ஸோ அதில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஒருத்தர்கிட்ட வாதம் செய்து அதை ஜெயிக்கிறதுல ஒரு அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். நிர்வாகத்திறமை ஜாஸ்தியாக இருக்கும். கல்வியிலும் ரொம்ப ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஸோ இவர்கள் கல்வியில் ஆர்வம் இருந்தாலும் தடைகள் அப்படின்றது கல்வியில் இருக்கும். தோல்வியை தாங்கும் சக்தி இவங்களுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு தோல்வி அப்படின்னா மனசு தாங்காது, உடனே துவண்டு போயிடுவாங்க. இந்த குணத்தெல்லாம் கொஞ்சம் மகம் நட்சத்திரக்காரர்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா வெற்றியும் தோல்வியையும் சரிபாதியாக பார்க்கும் மனநிலையை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பு அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். கேதுவின் திசையில் பிறந்ததுனால சுக்கிர திசை ரொம்ப இளமையிலேயே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதுனால அனைத்து சுகபோகங்களையும் இளமையிலேயே அனுபவிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். சிற்றின்பமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ஒரு இளமை பருவத்திலேயே திருமண வயது ஆச்சுன்னா உடனே திருமணம் நடக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. சிறு வயதிலேயே ஒரு காதலில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள்.
தொழிலதிபர்களாக இருக்க விரும்புவார்கள். எதுனாலும் வந்து சுய தொழில் செஞ்சு பிழைச்சிக்கலாம்ப்பா அப்படின்ற எண்ணம் வந்து இவர்களுக்கு இருக்கும். யார்கிட்டயாவது போய் கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிறது அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும். ஒரு ஆசிரியராகவோ கலைத்துறையிலேயோ மருந்து, மாந்திரீகம், ஜோதிடம், சரித்திரம், புராணம் இதில் வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு காரியம் இவங்க செய்தாலும் அதில் வந்து ஒரு தனித்தன்மை வந்து வெளிப்படும். ஒரு ஆடை அலங்கார வடிவமைப்பாளராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவர்கள் இந்த ஆடையை வந்து வடிவமைக்கக்குள்ள ஒரு நேர்த்தியாக வந்திருக்கும். அதில் வந்து தங்களோட தனித்தன்மையை வந்து காட்ட முயற்சிப்பார்கள். பொதுவாகவே இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யங் ஏஜ்லேயே வந்து வீடு எல்லாமே வந்து ஃபேமிலியும் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து இளமையிலே வர்றதுனால ஒரு வீடு, வண்டி, ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்களாகத்தான் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இருப்பார்கள். முன்கூட்டியே அறியும் திறன் அப்படின்றது வந்து இருக்கும். அதனால் குடும்பத்தை ரொம்ப அனுசரித்து செல்வார்கள். காதல் திருமணம் வந்து இவர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த டீனேஜில் வர்றதுனால காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்குள் வந்துடும். அந்த காதல் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் அவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து காதல் திருமணம் செய்கிறது தான் விரும்புவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே வந்து எப்பயும் ஒரு குழப்பம் அப்படின்றது வந்து இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த குழப்பம் ஒரு விஷயத்தை எடுக்கக்குள்ள அதை கொஞ்சம் குழப்பிக்கிற தன்மை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த மக நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தை வந்து அனுசரித்து செல்லக்கூடியவர்கள். வாழ்க்கை துணையையும் சரி தன் குழந்தைகளையும் மிக அன்பாக அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலாக வருவது ஞானக்காரகன் கேதுவின் திசை. இந்த கேது திசை பார்த்திங்கன்னா 7 ஆண்டுகள். சந்திரன் வந்து மகம் நட்சத்திரத்தின் பாதங்களில் நிற்பதற்கேற்ப இந்த வயது வித்தியாசங்கள் அப்படின்றது வந்து மாறுபடும். கேது திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா 7 வருடங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் ஒரு 2ஆம் பாதத்தில் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து கேது திசை இருக்கு வந்து ஒரு 4 வருடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். 4 வருடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேது திசை வந்து முடிந்துவிடும். இந்த கேது திசையில் பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது 4 வயது வரைக்கும் இருக்கும். பெற்றோர்களோட அரவணைப்பில் அந்த குழந்தை இருக்கும். இந்த கேது திசை நடக்கிறப்ப என்னெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல தலை கேது மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா தலைப்பகுதி. இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படாமல் பார்த்துக்கணும். பொதுவாகவே குழந்தைங்க கீழே விழுது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கை கால்களில் அடிபடுறது இருக்கும். சனி திசைலாம் நடந்ததுன்னா காலிலே தான் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது காயமாகிறதோ இல்லை இழந்து ஏதாவது பிரச்சனையாகிறது, ரத்தம் வர இந்த மாதிரி விஷயம் இருக்கும். கேது திசையில் வந்து ஒரு அடிப்படுது அப்படின்னா அடிக்கடி வந்து தலையில் வந்து அடிப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால் குழந்தைகள் வளரக்குள்ள அந்த தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். குழந்தைங்க நடக்கக்குள்ள பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த 4 வயது முடிந்த உடனே பார்த்திங்கன்னா 20 வருடங்கள் சுக்கிர திசை நடக்கும். சுக்கிரன் வந்து இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருந்துவிட்டால், அதாவது லக்னத்திலிருந்து சுக்கிரன் 2, 4, 5, 7, 9, 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள மிக சிறப்பான விஷயம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கக்குள்ள இன்னும் ஒரு சிறப்பான பலன்களை தருவார் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த லக்னத்திற்கு வந்து அவர் வந்து நல்லது செய்ய வேண்டும். ஸோ அந்த அமைப்புகளையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா சுக்கிர திசை காலகட்டங்களில் மிக ஒரு செல்வ செழிப்போடும் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கும். அவர்களுக்கு வீடு வசதி, வாகனங்கள் வசதி, அதே மாதிரி பெரிய மனிதர்களோட பழகக்கூடிய ஒரு வசதி, செல்வந்தர்களாக இருப்பார்கள். இவர்களை சுற்றி பார்த்திங்கன்னா செல்வம் கொழிக்கும். எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஆடம்பரம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களே வந்து இவர்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த சுக்கிரன் தான் பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தமான ஒரு விஷயங்களையும் வந்து கொடுக்கக்கூடியவர். இந்த 24 வயதிற்குள்ளே ஒருத்தருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு, கல்லூரி படிப்பு, ஒரு நல்ல ஒரு வேலை அல்லது தொழிலை அமைத்து கொள்ளக்கூடிய வயது அப்படின்னு சொல்லலாம். 24 வயது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இளமையிலேயே வந்து திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காதல் திருமணம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா காதலுக்கு திருமணம் செய்கிறதே வந்து இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுக்கிரன் வந்து சும்மா இருக்க மாட்டார். இந்த காதல் சம்பந்தமான விஷயத்தையும்
தூண்டக்கூடிய ஒரு நிலையை வந்து தருவார். ஸோ அந்த தருணங்களில் காதல் திருமணங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு இளமையிலே வந்து குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கிறது. அதனுடைய கரியரை வந்து நல்லா அமைச்சுப்பாங்க. சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க பெற்றோர்கள் மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் சுக்கிரன் வந்து இங்கே வக்கரமாக ஆயிடுச்சே, இல்லை சரியான இடங்களில் இல்லைன்னா அந்த தருணங்களில் வந்து இவர்கள் வந்து கஷ்டப்படுவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 24 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை முடிஞ்சிருக்கு. 30 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியனோட திசை வரும். இந்த சூரியன் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு நன்றாக ஒரு ஸ்தான பலங்களில், அதாவது சூரியன் எப்பவுமே பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறது அப்படின்றது வந்து மிக சிறப்பான விஷயம். ஸோ இந்த இடங்களில் வந்து உபஜய ஸ்தானங்களில் சூரியன் இருக்கக்குள்ள மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள், நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சூரியன் தருவார். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர திசை 10 ஆண்டுகள், அதாவது 40 வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசை நடக்கும். அந்த சந்திர திசை நடக்கக்குள்ள கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படின்றது வந்து இருக்கும். ஏன்னா மகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம். இந்த சந்திர திசை நடக்கும் காலகட்டங்களில் நீங்கள் குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையில் வந்து முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுக்கும் திறன் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. அதே மாதிரி வெளிநாடு பயணப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, வெளிநபர்களால் வந்து உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நிலை இருக்குது. பெண்களால் வந்து உங்களுக்கு ஆதரவு அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு சரியில்லாத ஒரு அமைப்புகளில் இருந்தால், ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்றது உங்களுடைய லக்னத்துலேருந்து ஒரு 8வது இடமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் மகர லக்னமாகவே இருக்கிறீங்க, லக்னத்திற்கு 8ல் சந்திரன் மறைந்து உங்களுக்கு வந்து தசாக்கள் நடத்தக்குள்ள கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எதுலனாலும் ஒரு பிரச்சனைகள், நீங்கள் யோசித்து சொல்கிற விஷயம் அந்த இடத்துல சரியாக இருக்காது. 8ஆம் பாவம் சொல்லக்கூடியது அவமானம், பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியது தான். அந்த 8ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள அதிகப்படியான மனசஞ்சலம், மனக்குழப்பம் இதெல்லாமே வந்து ஏற்படும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து ஒரு வேலை வருது அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். 8ஆம் இடம் சம்மந்தப்படக்கூட, இல்லை உள்ளூர்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், உறவினர்களால் வந்து ஒரு பகை, சொத்துக்களால் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி சந்திரன் வீக்காக இருக்கவங்க பௌர்ணமி நாட்களில் சந்திர காயத்ரி மந்திரம் 108 முறை கூடி சந்திரனை வழிபடுறது நல்லது. அதே மாதிரி திருப்பதி பெருமாள், திருவண்ணாமலையில் சிவபெருமான், இவர்களையெல்லாம் வந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறப்பை தரும். 40 வயது வரைக்கும் இந்த சந்திர திசை வந்து தொடங்கிவிடும். 40 வயதிற்கு மேலே 7 வருடங்கள் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை இருக்கும். செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறது தான் சிறப்பான விஷயம். செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஒரு நல்ல ஸ்தான பலங்களில் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சிலருக்கு வீடு, வண்டி, வாகனம் அமையாது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு யோகம், வாகன யோகம் இதெல்லாம் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களால் வந்து ஒரு உதவி கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ செவ்வாய் வந்து சரியில்லாத அமைப்புகளில் இருக்கக்குள்ள 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் எல்லாம் வந்து சம்மந்தப்படக்குள்ள இரத்த கொதிப்பு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இதய கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், மருத்துவமனை செலவுகள், விபத்து, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், சகோதரர்களோட ஒரு பிரிவினைகள் இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் முடிந்தோடனே ராகு திசை நடக்கும். இந்த ராகு திசை 18 வருடங்கள் ராகு திசை, அதாவது உங்களுடைய 65 வயது வரைக்கும் ராகு திசை நடக்கும். பாராத ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியவர் தான் இந்த ராகு என்ற கிரகம். இந்த ராகு என்ற கிரகம் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள சிறப்பு உபஜய ஸ்தானங்களை சொல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்குள்ள மிக சிறப்பான ஒரு பலன்களை வந்து தருவார். சகோதரர்களால் உதவி, வெளிநாடுகள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது உழைக்காமலே வந்து முன்னேறிடுவாங்க. இந்த ராகு திசையில் இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்தால் வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து இந்த ராகு திசை நடக்கக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து நடக்கும். ராகு வந்து சரியில்லாத இடங்களில் இருக்கக்குள்ள மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏமாற்றி பிழைக்கும் நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தானே வந்து ஏமாறக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கின்றது. ராகு வந்து ஒரு சரியில்லாத அமைப்பில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தர முடியாத ஒரு அமைப்புகளில் இருக்கக்குள்ள துர்க்கை அம்மனை வந்து நீங்கள் வழிபடுவது சிறப்பு. அதாவது செவ்வாய், வெள்ளி கிழமைகளில் ராகு காலத்தில் வந்து துர்க்கை அம்மனுக்கு, அதாவது எலுமிச்சம் பழத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம்